இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுதும் பெண்கள்னாவே 1008 கேள்வி, அதுவும் குடும்ப பெண்கள்னா சொல்லவே தேவையில்லை, அப்படிதானே? நிறைய கேள்வி. இந்த கேள்விக்கு எங்கேயும் நம்ம பதில தேடுறது அப்படின்னு நிறைய பேர் புளிங்கி நிறைய டிப்ரெஷன்ல போய் உட்காந்துருக்கோம். இப்போ எனக்கும் சில கேள்விகள் இருக்கும், இதே கேள்வி உங்களுக்கும் கட்டாயம் இருந்திருக்கும். இந்த கேள்விக்கு அழகா ஸ்வீட்டா நமக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறாங்க நம்ம அக்கா ஜபா டேவிட் கணேசன். பேசலாம் அக்கா. அக்கா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்க போறோம். நீங்க கட்டாயத்துக்கு நல்ல எங்களுக்கு ஆன்சர் சொல்வீங்க. நேயர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறாங்க அக்கா. இப்ப கல்யாணம் முடிச்ச நாள்லக்கா, அந்த நாள்ல அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, அவ்வளவு அன்பு, அந்யோன்யமா, அவ்வளவு அன்பா இருப்போம். ஊட்டி விடுறதுல கூட கணவர் வரத்தட்டிக்கு மனைவி வெயிட் பண்ணி தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பக்கா. ஆனா நாட்கள் வர வர சில மாதங்கள் ஆன உடனேயும் அந்த அன்பெல்லாம் தனிஞ்சு போயிருக்கா. குடும்பத்துக்குள்ள ஒரு கசப்பு, வெறுப்பு இப்படிதான் இருக்கு. அப்ப செலுத்தின அந்த அன்பை திரும்ப கொடுக்க முடியல. எப்படிக்கா, எதனால அப்படி அன்பு தனிஞ்சு போகுது? இப்ப நான் உங்களை பாக்குறேன், நான் 20 வருஷமா உங்களை பாத்துட்டு இருக்கேன்க்கா. அப்ப இருந்த அதே சிரிப்பு, அதே புன்னகை, அதே சந்தோஷம் இப்ப இருந்து நிலைச்சிருக்கு. உங்களால மட்டும் உங்க குடும்பத்துல இது மாதிரி எல்லாம் வந்திருக்கும்லக்கா. நீங்க அதை எப்படி ஷேர் பண்ணீங்க? நல்ல கேள்வி கேட்டாங்க சாரா. இத பாத்துட்டு இருக்கிற நிறைய பெண்களுடைய உள்ளத்திலயும் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திருமணமான புதுல கணவன் மனைவி நீங்க ரொம்ப ஹாப்பியா உங்களுடைய மேரேஜ் லைஃப நீங்க தொடங்கி இருப்பீங்க. முதல்ல கணவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் மனைவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி செய்வோம், கவனிப்போம். அதே போல கணவனும் மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து நல்ல அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, மனைவிக்கு பிடித்தமான காரியத்தை வாங்கி கொடுக்கறது, மனைவி எங்கேயாவது அவங்கள கூட்டிட்டு போறது, இப்படி ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. நாட்கள் ஆக ஆக ஏன் அந்த அன்பு குறைஞ்சு போகுது, ஏன் அந்த அன்புல விரிசல் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே ஏதாவது ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு குடும்ப வாழ்க்கையில வந்துருது. அந்த கருத்து வேறுபாடு கணவனால மனைவியை நேசிக்க முடியாம போயிடுது, மனைவியால கணவனை நேசிக்க முடியாம போயிடுது. ஒருவேளை மனைவி கணவன் மேல அதிக எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க. என் கணவர் இப்படிலாம் செய்யணும், இதெல்லாம் எனக்கு தரணும், என்னைய இப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகளை நிறைய மனைவிமார்கள் கணவன்மார் மீது வைத்திருப்பாங்க. இது எல்லாருக்குள்ள இயற்கையான ஒரு பாவம் தான். ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் படி கணவன் நடந்து கொள்ளல அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள மன வருத்தங்கள் வந்துருது. மன வருத்தங்கள் வந்த உடனே நம்ம பின்மாற்றம் ஆகி கண்ணீர் வடிக்கிறோம், கவலைப்படுறோம். அதையே நினைச்சு அடுத்து அவங்கள நேசிக்க முடியாம மாறிடுது. இது ஒரு காரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம். அடுத்துதான் பிள்ளைங்க பிறப்பாங்க, அந்த மாதிரி காரியங்கள்லாம் வருது. அப்போ கணவனுக்கு மனைவிய கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அதே போல மனைவிக்கும் கணவனை பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நான் திருமணம் ஆன புதுசுல அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க என்ன ட்ரெஸ் போடணும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சிருவேன். அவங்களுக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும் அதை நம்ம செஞ்சு அவங்க ரெடியான உடனே அவங்க உடனே ஊழியத்துக்கு கிளம்புவாங்க. அப்ப அதை ரெடியா ஆயத்தப்படுத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆளை கவனிக்கிறது மட்டும்தான் நமக்கு மைண்ட்ல ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஆனா ஒரு சில வருடங்கள் கழிச்சு பிள்ளைங்க பிறந்துருவாங்க. பிள்ளைங்க பிறந்த உடனே முதல்ல அவங்கள வந்து நம்ம எப்படி கவனிச்சோமோ அது மாதிரி கவனிக்க முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருது. பிள்ளைங்க பிறந்த உடனே நிறைய பெண்கள் செய்யற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா பிள்ளைய நேசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப கணவனை நேசிக்கிற அந்த அன்பு வந்து குறைஞ்சு போயிருது. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா வெளியில எல்லாம் எல்லா கணவன்மார்களும் காமிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான். ஒரு சில கணவன்மார்கள் நிச்சயமா காண்பிப்பாங்க. ஏதோ நம்ம எந்திரிச்ச உடனே நமக்கு காஃபி கொண்டாந்த மனைவி இப்போ எந்திரிச்ச உடனே பிள்ளைய பாக்குறா, பிள்ளைய கவனிக்கிறா, பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் செய்யறா, நம்ம வந்து 2வது ஆளா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி எரிச்சல் படுகிற கணவன்மார்கள் உண்டு. ஆனா அது எல்லாம் நம்ம வந்து கொண்டு போறதுலதான் இருக்கு. அன்றாட லைஃப்ல நம்ம கணவரையும் பார்க்கணும், நம்ம பிள்ளைகளையும் பார்க்கணும். ஆமாக்கா, குழந்தை பிறந்துட்டுக்கா. அப்ப நம்ம குழந்தையும் கவனிக்கணும்லக்கா. எந்திரிச்சோன்னா நம்ம குழந்தைய போய் அது அழுதுச்சுன்னா அதுக்குதான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த நேரத்துல அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி வராதுலக்கா. அப்ப நீங்க எப்படி அதை சரி பண்ணீங்கக்கா? நம்ம பேசிட்டே நம்ம சமாளிச்சிடலாம். இருங்கப்பா, இந்த ஒரு 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு காஃபி கொண்டாந்து அடுப்புல பால் சூடாகிட்டு இருக்கு, இந்த பாப்பாவை கவனிச்சோரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு கையை நம்ம கவனிக்கல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்ககிட்ட பேசுற விதத்திலேயே வந்து சரி கண்டிப்பா இதை செஞ்சுட்டு நமக்கு செய்ய வேண்டியதை நமக்கு செஞ்சிருவா அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுல வந்து எப்பயும் நமக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி பிரச்சனைகள் வர்றத போல இருக்கலாம். ஆனா நம்ம அன்பான வார்த்தைகளினால அதையும் நம்ம சரிப்படுத்துறதுக்கு முடியும். கோபப்படாம மெதுவான பிரயத்துல உக்கிரத்தை மாற்றுன மாதிரி அன்பா சொல்லி அவங்கள மாத்திரலாம்னு சொல்றீங்க எனக்கா? கோபப்படாம எரிச்சப்படாம அன்பா சொன்னோம்னா அவங்க சரியாயிடும். அடுத்து இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்போ கணவர் வந்து ரொம்ப நேசிப்போம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல முடியாத நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்குள்ள அந்தரங்க கேள்விகள். குடும்பத்துல இதை சொல்ல முடியாது, ஆனா என் ஹஸ்பண்ட போய் இதை சொல்ல முடியும். அப்படிதானக்கா? அப்படி 2 பேருக்குள்ளயும் சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தா நம்ம மறைச்சு வச்சத காரியத்தை ஹஸ்பண்ட சொல்றோம்ல, அது டமார்னு போட்டு வெடிச்சிடுறாங்க. அப்ப சொல்ல அவங்க மேல இருக்கிற அன்பு சுத்தமா குறைஞ்சு போயிருது. அதுக்கு என்ன செய்யணும்க்கா? நீங்க கேட்டது சரியான கேள்விதான் சாரா. நம்மகிட்ட இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லாமே நம்ம ஹஸ்பண்ட் தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும். எதையுமே நம்ம வந்து மறைக்கவே கூடாது. ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க மறைக்காம உங்க ஹஸ்பண்ட ஷேர் பண்ணுங்க. ஆனா உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் வந்து நீ இப்படிப்பட்டவ தானே, நீ அன்னைக்கு இப்படித்தானே செஞ்ச, நீ இன்னைக்கு இப்படி அன்னைக்கு இப்படி பேசினவ தானே அப்படின்னு சொல்லி நீங்க மறைமுகமா வச்சிருக்கணும்னு சொல்லி உங்க கணவர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த காரியத்தை வந்து அவர் ஒரு பிரச்சனையில உங்ககிட்ட சொல்லி உங்க கூட கோவப்படுறாங்க, உங்க கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கிறீங்க. இது கரெக்ட் தான். ஆனா அத வந்து நீங்க அவங்க திட்டினாலும் சரி அந்த டைம்ல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டுட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம சரியாயிருவோம்ல. சரியான உடனே உங்க கணவர் உங்க கூட அன்பா, நீங்க அவரோட அன்பா பேசும் பொழுது அவர் அடுத்து அந்த கோவத்துல இருந்து வெளியே வந்த பிறகு, டென்ஷன் குறைஞ்ச பிறகு, ஏன்பா நான் உங்ககிட்ட தானேப்பா சொன்னேன், நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும், எங்க அம்மா அப்பாட்ட சொன்னேனா அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேனா, ஆனா நீங்க இப்படி திடீர்னு இப்படி நான் சொன்ன ரகசியமான ஒரு காரியத்தை கூட எல்லாரும் முன்னாடி நீங்க பகிர்ந்து ஷேர் பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப அது மனசு கவலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க நிதானமா அதை புரிய வச்சீங்க அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த டைம்லயே நம்ம மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொன்னா அது பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே தான் போகும். கொஞ்ச நேரம் நம்ம அந்த நேரத்துல அமைதியா இருந்துட்டு அடுத்து 1 நாளோ 2 நாளோ கழிச்சு நல்ல மூடுல இருக்கும் பொழுது நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதை மெதுவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. மறுபடியும் நம்மள நேசிக்கிறதுக்கு, நம்ம மேல அன்பு செலுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்மளும் அடுத்து அவங்கள நேசிக்கிறதுக்கு அது ஒரு சரியான பாலமா இருக்கும். அதே நேரத்துல அவங்க சொல்லும் போது அதே நேரத்துல நம்ம எதிர்த்து பேசணும்னா அது ஒரு பிரிவை தான் உண்டாக்கும் சொல்றீங்க. அப்படிதானே? நிதானமா பொறுமையா அடுத்து சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க. இது தெரியாம தான் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னாக்கா, என்னை இப்படி சொல்லிட்டீங்களே, உங்களை நம்பிதானே சொன்னேன், என்னை சொல்லிட்டீங்களே, இனி இருக்க மாட்டேன் இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி எங்களை ஏதோ உங்களை மாத்திக்கிற மாதிரி இருக்கு, அடுத்து மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்க கரெக்டா எங்களுக்கு சொன்னீங்கக்கா. சோ உங்க குடும்ப வாழ்க்கையிலயும் இது மாதிரி நீங்க இருந்திருக்கிறீங்க, எங்களுக்கு சூப்பரான ஒரு பதில சொன்னீங்க. நேயர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் உண்மையிலேயே கர்த்தருக்குள்ள நம்புறேன்க்கா. நேயர்களுக்கு மட்டும் இல்ல, இதை கேட்ட எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா? இதை கேட்டுக்கொண்டீங்க, உங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண இந்த கேள்வி நிச்சயமா உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு
மிகவும் ஒரு தேவையான காரியம். புதிதா திருமணமான தம்பதியினர்கள் இருக்கிறீங்க, நிறைய வருடங்கள் அனுபவமிக்க நீங்க திருமணமான தம்பதிகள் கேட்கலாம் அந்த வார்த்தைய. உங்க எல்லாருக்கும் நாங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, திருமணமான புதுதுல உங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த அன்பு, அந்த ஐக்கியம் உங்க வாழ்நாள் எல்லாம் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி நாங்க விரும்புறோம். ஒருவேளை உங்க பிள்ளைகள் நிமித்தமா உங்க அன்பு நீங்க குறைஞ்சு போயிடக்கூடாது. பிள்ளைங்க படிச்சு கொஞ்சம் பெரிய ஆளாயின பிறகு அவங்கள லைஃப்ல செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கணவன்மார்கள் அடுத்து அவங்கள செட்டில் பண்றதுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு லைஃப் எல்லாம் பணத்தை ஏர்ன் பண்ணி பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், திருமண காரியம், அவங்களுடைய படிப்பிற்கான காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஓடுறதுனால மனைவியை நேசிக்க முடியாமையும் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன உங்க லைஃப்ல நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ஸை தாண்டி நீங்க ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் எப்பயுமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரேக்கும் வராதபடி நீங்க அதை சரிப்படுத்தி நீங்க போய்கொண்டே இருக்கணும். கணவன் விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துல கணவன் விட்டு கொடுப்பாங்க, நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துல நீங்க உங்க லைஃபை நீங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா எந்த குடும்பத்திலையும் சண்டைகளோ குழப்பங்களோ வரவே வராது. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு திருமணமாகி முடிச்சு கொடுத்த பிறகும் நிறைய தம்பதியினர்கள் மகா வீட்டுல ஒருத்தரும் மகன் வீட்டுல ஒருத்தருமா அவங்க பிரிஞ்சு இருக்கிறத, அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்கிறத நிறைய ஃபேமிலியில நாங்க பாக்குறோம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. நீங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணையோட உங்க வாழ்நாள் எல்லாம் நீங்க வாழ்ந்து சுகித்து இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தினால நாங்க வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ. திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கா, என்னத்தை தேடிட்டு இருக்கா? என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா லூசு மாதிரி? பேசாம நம்ம சன் டிவில அந்த சீரியல் பார்ப்போம். இந்த நாடகத்துக்கு அதுவே பரவாயில்ல போல. சே, நல்லாவே இல்லை. ஏ கலா, வாங்கக்கா. என்ன பிள்ளை வீடை இப்படி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? மொத டிவி பாப்போம், அப்புறம் வேலை பார்த்துக்கலாம். அது சரி. சீரியல் பாப்போம்க்கா. வீட்டு வேலை தானே, எப்பவும் பாக்குறது தானே, அதுவா முக்கியம். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம தவமணி டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒன்னு கூப்பிடுறதுக்காண்டி நான் வந்தேன். என்னக்கா பிரேயர் மீட்டிங்? சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், பிரேயர் மீட்டிங் சொல்லிட்டு இருக்க. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சீரியலை பத்தி பேசிட்டு இருக்க. வா பக்கத்து ரூமுக்கு போவோம். ஒரு சீரியல் முடியட்டுக்கா, ப்ளீஸ்க்கா போவோம். சீரியல் பாக்காட்டி செத்தொன்னும் போக மாட்டேன். வா முதல்ல போவோம். வாமா. ஏன்க்கா? வாமா, இங்க உட்காந்து பேசுவோம். அந்த ஒரு சீனை பார்த்துட்டு வந்திருப்பேன், இப்படி இழுத்துட்டு வந்துட்டீங்க வம்படியா. நீ திருந்த மாட்ட, பொறு. உட்காரு. சீரியல் பார்க்க விடாம கூட்டிட்டு வந்துட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுக்கா? என்ன பிரேயர் மீட்டிங்க்கா?
சொல்றேன் கலா. சரிக்கா சொல்லுங்கக்கா. அது ஒண்ணு இல்ல கலா, அக்டோபர் 15 ஒரு வாலிபர் முகாம் நடக்குது. அதனால நம்ம தவமணி டீச்சர் ஒரு பிரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்மள மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த பிரேயர் மீட்டிங் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னு என்ன வேலை வெட்டி இல்லாமையாக்கா இருக்காங்க? கூப்பிட்றப்பெல்லாம் ப்ரேயர் போகுதுக்கு இங்க அவனுக்கு சீரியல் பார்க்கவே நேரம் இல்ல. கூப்பிட்ற ப்ரேயருக்குலாம் போகணுமாக்கும்? நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி கலா? நம்ம வேலை போக மீதுள்ள நேரத்தை ஆண்டவருக்குன்னு செலவழிப்போம். ஏக்கா இங்க வேலை நேரம் போக சீரியல் பார்க்கதாக்கா நேரம் சரியா இருக்கு. நீ சொல்ற அளவுக்குலாம் நேரம் இல்லக்கா. நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்ட. கடவுளால ஏதாவது பட்டு நீ திருந்த போற. ஏற்கனவே புருஷனாலையும் பிள்ளையாலையும் டெய்லி பட்டுட்டு தானக்கா இருக்கும். இதுக்கு மேல என்னக்கா படுறதுக்கு இருக்கு? நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. தவமணி டீச்சர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதோ வந்துட்டாங்க. என்ன மஞ்சுளாக்கா, தவமணி டீச்சர் வந்தாப்புல. பேசி முடிச்சிட்டீங்களா? உட்காருங்க. சீரியல் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. என்ன கலா, கேட்கறே ஒண்ணும் சொல்லாம இருக்க? இல்லைங்க டீச்சர், நானும் சொன்னேன். அவ சீரியல் பார்க்கவும் சினிமா பார்க்கவுமே நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன செய்யணியே தெரியல. என்ன கலா, இந்த ப்ரேயர் மீட்டிங்கோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியவே இல்லையா? மஞ்சுளா, இதை குறிச்சு அவளுக்கு புரியுற மாதிரி நீ சொல்லலையா? நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை வாலிபர்கள் காம இச்சைக்கு அடிமையாகி போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு தன்னுடைய ஜீவனையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வாலிபர்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டாமா? அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி தேசத்துல எழுப்புதல் வரும்? இப்படி எழுப்புதல் வரக்கூடாதுன்னு தான் இப்படி வாலிபர்களை இப்படிப்பட்ட பாவத்துல அடிமைப்பட வச்சிருக்கான் பிசாசு. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு சும்மா இருக்கலாமா? ஜெபிக்க வேண்டாமா? நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா என்ன செய்யறது? நம்ம ஜெபம் பண்ணாதானே ஆகஸ்ட் 15 முகாமுக்கு நிறைய வாலிபர்கள் கலந்துக்கிடுவாங்க. கலந்துக்கிட்டா தானே விடுதலையை பெறுவாங்க. நீ என்னவோ ஜெபிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்ற. இந்த மஞ்சுளாவும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த பிரேயர் மீட்டிங் வர எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்க சீரியல் பார்க்கறதையும் சினிமா பார்க்கறதையும் விட்டுட்டு ஜெபிச்சீங்கன்னா இந்த முகாம்ல பெரிய மாற்றம் உண்டாகும். அநேக வாலிபர்கள் இயேசுவுக்கென்று எழும்புவாங்க. உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ஒன்னு சேர்ந்து ஜெபிச்சீங்கன்னா ஆகஸ்ட் 15 முகாம்ல நிறைய வாலிபர்கள் கலந்துக்கிடுவாங்க. என்னக்கலா, நான் சொன்னது புரிஞ்சதா? எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோ. நல்லா ஜெபம் பண்ணு. ஏசாமி உங்ககிட்ட பேசுவாங்க. மஞ்சுளா, வா போவோம். கலா, போயிட்டு வரேன். ஐயா என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கு. இந்த பஸ்ஸுக்கார வேற எங்கிட்ட இறக்கி விட்டு போயிட்டான். பாவி பையன், இவன் வேற இப்படி பண்ணிட்டானே. ஐயோ தலை சுத்துதே. இந்த கல்ல இப்படி உட்காருவோம், அதுக்கு மேல முடியாது. என்ன இப்படி இருக்கு? மஞ்சளாக்காக ஃபோன் அடிப்போம். ஐயோ இப்படி இருக்கு. ஐயோ அக்கா, அக்கா ஸ்கூல் வரைக்கும் போயிருந்தேக்கா. வர வழியில நாய் தலை சுத்திட்டு வந்துருச்சுக்கா. கொஞ்சம் வரீங்களா? அக்கா நல்லா பேச முடியலக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. அக்கா நம்ம ஊருக்கு வெளியே ஆட்டு முக்கு இருக்குல்ல, அங்கே இருக்கேன்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிக்கா. ஐயோ அம்மா, தலை சுத்துது. இந்த பாவி பையன் எப்படி பண்ணிட்டானே. இவன் பண்ணதை கேட்டு என்னென்னமோ செய்யும். கலா, என்னாச்சு? அக்கா வந்துட்டீங்களா? ஏன் தலை சுத்துச்சு? எதுக்கு ஸ்கூலுக்கு போன? ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? தம்பி என்னவோ பண்ணிட்டானு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தேன். அவங்க சொன்னதை கேட்டுட்டு பஸ்ல வந்துட்டு இருந்தேன். ஸ்டாப் மாதிரி இறங்கிட்டேன். ஸ்கூலுக்கு வர சொன்னாங்களா? எதுக்கு வர சொன்னாங்க? என்ன பண்ண தம்பி? அக்கா ஸ்கூல்ல 4 பசங்களோட சேர்ந்து செல்போன்ல ஏதோ தப்பான படம் பார்த்தானா, சிகரெட் குடிச்சானா. டீச்சர் சொன்னாங்க.
என்னம்மா சொல்ற? தம்பி நல்லா தானே இருந்தான். எங்க போய் சிகரெட் குடிச்சானா? எங்க போய் செல் பார்த்தானா? யார் இத பார்த்தா? அக்கா அவங்க ஸ்கூல் கேம்பஸில் ஒரு ஓரமாக உட்காந்து கேடு கட்டவங்க பார்த்துருக்காங்கக்கா. அவங்க பிடி சார் பார்த்துட்டாங்களாங்க்கா. சரி விடுமா, பாத்துக்கலாம். நானும் ஏதோ ஒரு படபடப்புல நம்ம தவமணி டீச்சர்ட்ட கூட சொல்லிட்டேன். இப்ப அவங்களும் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோ வந்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம ஏதாவது செய்வோம். டீச்சர் வாங்க. என்ன மஞ்சுளா, வாங்க. என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஏன் படபடன்னு வந்துச்சு உனக்கு? எங்க போயிட்டு வந்த? ஸ்கூலுக்கு போன டீச்சர். அங்க உங்க பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. அப்படி என்ன தப்பு பண்ணானா? அப்படியே நாளும் இங்க வந்து ஏன் உட்கார்ந்துருக்கணும்? அதான் எனக்கும் தெரியல. அதை தான் கேட்டுட்டு இருந்தேன் இவகிட்ட. டீச்சர் அவங்க சொன்னதை கேட்டு பஸ் ஏறி வந்துட்டு இருந்தேன். வேறு ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். அவன் அப்படி என்னதான் தப்பு பண்ணானா? அப்படி ஸ்கூல்ல என்னதான் சொன்னாங்களாம்? அக்கா, தம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தப்பான வீடியோ ஏதோ செல்ஃபோனில் பார்த்தானா. சிகரெட் எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்கான். அதை அவங்க டீச்சர் பார்த்துட்டு அவள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயமா? என்னக்கலா, நம்ம என்ன பண்றது? நம்ம வீட்லயும் நடந்துருச்சு. சரி, நம்ம என்ன செய்ய முடியும்? ஜபந்தான் பண்ண முடியும். ஏசாமி நமக்கு உதவி செய்வாங்க. நான் சீரியல் பார்த்துட்டு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் டீச்சர். நல்லா ஜோம் பண்ணியிருக்கணும் டீச்சர். ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமில் எல்லா வாலிபர்களும் ஏன் கலந்துக்கணும் எனக்கு இப்போதான் டீச்சர் புரிஞ்சுது. இதுக்கு நான் என்ன சொல்ல? பட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேல. நம்ம ஜோம் பண்ணுவோம். சரிங்க டீச்சர். இல்லத்தரசிகளின் வாழ்வை இனிமையாக மாற்றி வரும் தேவ செய்திகள் அடங்கிய இனியவளே என்ற சிறப்பு நிகழ்ச்சியின் 25வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் என்ற வேத வசனத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சங்கீதம் 119, 165 அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு அழகான ஒரு சத்தியத்தை இந்த வசனத்தில் பார்க்குறோம். நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீங்களா? இந்த சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? இது என்னுடைய கேள்வி. இன்றைக்கி உங்கள் மத்தியில் வாழ்க்கையின் சந்தோஷம், நிறைவு எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை குறித்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நிறைய நேரம் வாழ்க்கையில் மனிதர்கள் சலித்து போய் விடுகிறார்கள். வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, நான் நினச்சது நடக்கலை, இது யோசித்தேன், அது யோசித்தேன், இப்படி கனவு கண்டேன், இப்படி ஆசைப்பட்டேன், இதெல்லாம் நடக்கலை. அப்போ அவங்க வாழ்க்கையில் விரக்தி அடைந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் திருப்தி இல்லை. அப்போ திருப்தி என்பது எங்கே இருக்கிறது? என்னுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறிட்டா நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேனா? நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடச்சிருந்தா இன்றைக்கி ஒருவேளை நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோன்னா பைபிள் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறது. பிரசங்கி 2வது அதிகாரத்திலேருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். பிரசங்கி புஸ்தகத்தை நீங்கள் ஒருவேளை வாசிச்சிருக்கலாம். அதில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை மாயை, மாயை, எல்லாம் மாயை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையில் எல்லாம் எனக்கு சலிப்பாக இருக்குது, என்னப்பா வாழ்க்கை, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சாலமோனுடைய விரக்தியான வார்த்தைகள் அதில் நிறைய எழுதியிருக்கும். சரி, இப்போ கேள்வி, சாலமோன் ஏன் விரக்தி அடைந்தார்? வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாரா? நினைச்சதெல்லாம் அவருக்கு கிடைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதில் கவனிச்சோன்னா சாலமோன் அதில் 11வது வசனத்தில் அங்கே சொல்லுவார், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்.
இப்ப கேள்வி, சாலமோனே ஏன் நீங்க இந்த இடத்துல இப்படி சொல்றீங்க, எல்லாம் சஞ்சலமா இருக்கு, எல்லாம் வெறுமையா இருக்கு, மாயையா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு முந்தின சில வசனங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நம்ம என்ன யோசிச்சோம், வாழ்க்கையில நான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லை, நிறைய எனக்கு கஷ்டம், வியாதி, இதனால சலிப்பு கவலைகள் வரலாம், இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தை தான் இந்த வேத பகுதியிலே உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 2வது அதிகாரத்தில் சாலமோன் சொல்லும்போது பிரசங்கி 2:4 சொல்றாரு, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன். ஒரு வீடு கட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கனவு. வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல. நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்காது, அதுல கவலையா இருப்பாங்க. அந்த வீடு மட்டும் கட்டிட்டா நம்ம வாழ்க்கையில நல்லா இருந்துடலாமே. தப்பு இல்லை, ஒரு வீடு கட்ட முயற்சிப்பது, அதற்கென்று சேர்த்து வைத்து கட்டுவது நல்லது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே சாலமோன் சொல்றாரு, எனக்காக வீடு கட்டினேன்னு சொல்லல, வீடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. பெரிய ராஜா பாருங்க, அவர் நினைச்ச மாதிரி ஒரு வீடு அங்கங்க கட்டுவார், பிடிச்ச இங்க இந்த பக்கம் ஒரு வீடு கட்டும், அப்படிலாம் கட்டியிருப்பார் போல. வீடுகளை கட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நினைக்கலாம், சே நினைச்சபடி ஆசைப்பட்ட வீடெல்லாம் கட்டுறாருப்பா, அழகழகா கட்டுறாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பார் நினைக்கலாம். ஓகே, அடுத்து வீடு கட்டிட்டு அடுத்து சொல்றாரு, திராட்சை தோட்டங்களை நாட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. திராட்சை தோட்டங்கள் எதுக்காக? அதுல இருந்து வர திராட்சை பழங்கள், திராட்சை ரசம் அதெல்லாம் கிடைக்குன்னு சொல்லி தோட்டங்களை வச்சேன்னு சொல்றாரு. ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து சொல்றாரு, எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி. திராட்சை தோட்டங்கிறது அது பயன்பாடு, திராட்சை பழங்கள் இருக்கும், அது சாப்பிடுறோம். அடுத்து அதுல திருப்தி ஆகல, சிங்கார வனங்கள் தோட்டங்கள் அப்படின்னு சொல்றாரு. நல்ல வீடு கட்டிட்டோம், அதை சுத்தி நல்ல ஒரு தோட்டம் வச்சா நல்லா இருக்கும்ல, அதுல அழகான பூக்கள் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவருக்கு தோணுது, அதெல்லாம் வைக்கிறார். இங்க என்ன பார்க்கிறோம், ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில விரும்பினதெல்லாம் அவருக்கு நடந்துகிட்டே இருக்கு. வீடு கட்டுறாரு, திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார், சிங்கார வனங்களை உண்டாக்குகிறார், அடுத்து எழுதியிருக்கு கனி விருட்சங்களை நாட்டுகிறார். 6வது வசனத்துல சொல்றாரு, மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வீடு கட்டியாச்சு, தோட்டங்கள் வச்சாச்சு, அழகுக்காக கார்டன்ஸ் ரொம்ப நல்லா செட் பண்ணியாச்சு, அதுக்கு தண்ணி ஊத்தணுமே, அதற்கு அவர் சொல்றாரு குளங்களை உண்டு பண்ணினேன். ஒன்று தொட்டு ஒன்று ஒவ்வொரு தேவையா வருது பாருங்களேன். இவருக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் நினைச்சதெல்லாம் அவர் செஞ்சிருவார். ராஜா பாருங்க, பணத்துக்கு அவர் தட்டுப்பாடே கிடையாது, அவர் நினைச்சதெல்லாம் செய்யறாரு. குளங்களை உண்டு பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. பிரசங்கி 2:7 வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். நிறைய பேருக்கு வீட்டுக்கு யாராவது ஒரு சர்வெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, கிடைக்கல. நிறைய பேருடைய கவலை, நாங்க எவ்வளவு நாள் ரூபா கொடுக்க ரெடியா இருக்கிறோம், வீட்டுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல. நம்முடைய வேலைகள்ல யாராவது ஒத்தாசை வந்துட்டு அவங்களுக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கு பாருங்க. சாலமோனுக்கு கவலையே இல்லை, என்னென்ன சர்வெண்ட்ஸ்லாம் விட நினைச்சாங்களோ எல்லாத்துக்கும் ஆள் கிடைச்சாங்க அவருக்கு. ஆடு மாடுகள் ஆஸ்திகள், திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்துச்சுங்கிறார். நிறைய சொத்து எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கு அவருக்கு. 8வது வசனம், வெள்ளியும் பொன்னையும் சேகரித்தேன். பெண்களாகிய ஒருவேளை உங்களுக்கு கோல்டு அப்படின்னா அது எல்லாருக்கும் பிடிச்சது தானே. ஸ்திரீயானவள் ஆபரணங்களை மறப்பாளோ அப்படின்னு கேட்குற மாதிரி இங்க சாலமோன் கோல்டுங்கிறது அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பெண்கள் நகைகள், கம்மல், வளையல்னு போடலாம். சாலமோன் என்ன செய்வாரு? அங்க ராஜாக்கள் புஸ்தகத்தெல்லாம் படிச்சு எழுதியிருக்கோம், அவர் சாப்பிட்ற டம்ளர் தட்டெல்லாம் தங்கத்தில் அவர் நிறைய இருக்கிறனால என்ன செய்யனே தெரியல, கோல்டுல பிளேட் டம்ளர் எல்லாம் செய்யறாரு. காஃபி குடிக்கும் போது ஒருவேளை தங்க டம்ளர்ல குடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். இங்க பார்க்க எப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். நம்ம வெளியிருந்து பார்த்தா, ச்சே வாழ்ந்தா இப்படி வாழணும்ப்பா, நினைச்சதை வாங்குறாரு, தங்கம் வெள்ளி எல்லாவற்றை இருக்கு அப்படின்னு ஒருவேளை பார்த்தால் பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். இன்னும் கீழே வந்து அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரர்களை சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்றாரு. வாத்தியங்கள், அடுத்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதை நினைச்சாலும் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை PA சிஸ்டம், வீட்டில் அழகான ஒரு டிவி, நல்ல ஒரு சரவுண்ட் சவுண்ட், ஒரு ஆடியோ சிஸ்டம், இதெல்லாம் ஒரு அந்த காலத்தில் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் அனுபவித்திருக்கிறார். குறிப்பா சொல்றாரு 10வது வசனத்தில், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. இவருக்கு இருந்த பெரிய ஒரு பிளஸ்ஸிங் நம்ம பார்வைக்கு எது? பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. இன்னைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு விரும்பினதெல்லாம் வாங்குவதற்கு பணம் இருந்து விட்டால், பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, நினைச்சதை வாங்குற ஒரு கிருபை இருந்து விட்டால் நம்ம சந்தோஷமா இருந்துடலாம். எதை நினைச்சாலும் வாங்கி நினைச்சதெல்லாம் வாங்கி அது கிடைக்கும் போது சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறாங்க. நிச்சயமா ஒரு சந்தோஷம் இருக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒரு பொருளுக்கு ரொம்ப நாள் ஆசைப்படுவோம், கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்குவோம், ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. இப்ப கேள்வி, சாலமோன் எப்படிப்பட்டவராக இந்த 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் நினைச்சதெல்லாம் கிடைக்குது, ஒரு கஷ்டம் இல்லை. அவர் கண்கள் ஒன்று விரும்பினா அவர் பர்ச்சேஸ் பண்ணிடுவார். ஒருவேளை இன்னைக்கு Amazon.com இருக்கிறது போல இருந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பாரு?
பார்த்து அவர் நினைச்சிருந்தாருன்னா உடனே போட்டு ஒரு ஆர்டர் போட்டிருப்பார், அது வந்துடும். அது மாதிரி ஒரு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி உள்ள மனிதன் எல்லாவற்றையும் வாங்குகிறார், நினைத்த வீடை கட்டுகிறார், ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் சொல்லிட்டு தான் 11வது வசனத்துல சொல்லுகிறார், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. இந்த சாலமோனுடைய வார்த்தைகளை எல்லாரும் புரிந்து கொள்வது கடினம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம பொதுவா நம்ம எல்லாம் சராசரி மனிதர்கள், நம்ம வாழ்க்கையின் அன்றாட பாடுகள், நாளைக்கு ஐயோ இந்த பண தேவை இருக்கு, இந்த கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, இது போலதான் நம்ம சராசரியா நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாம் இருந்து இதுல நான் விரக்தியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நிறைய பேர் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற உண்மை என்ன? அப்படி ஒரு விரக்தி இருக்கிறது. நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் விரும்பியதெல்லாம் வாங்கி விட்டேன். சரி, நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்ல சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, அடுத்து பார்த்தா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வெறுமை, நான் வாங்கின பொருள் எல்லாம் என்ன சுத்தி இருக்கு, நான் நினைச்சதெல்லாம் என் கிட்ட தான் இருக்கு, ஆனால் அதுல ஒரு முழு சந்தோஷம் இல்லை. இதுதான் சாலமோன் இங்கே நமக்கு வைக்கிற ஒரு சாட்சி. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதில் ஒரு அழகான வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 10வது வசனம் 2:10 பிரசங்கில, என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீங்க நினைச்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைச்சிட்டா, ஒருவேளை நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருந்து விட்டாலும் சந்தோஷம் அங்கே இல்லை என்று ஆவியானவர் இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். பிரசங்கில கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 11வது வசனத்தின் பின்பகுதியில் எழுதியிருக்கிற சூரியனுக்கு கீழே என்கிற ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. இதுதான் இதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு கீ வேர்ட். அது என்னங்க சூரியனுக்கு கீழே? நமக்கு ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பூமியில உள்ளது மட்டும் பார்க்கல, காணாத பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு உறவாடுகிறான். பரமண்டலங்களில் இருக்கிற எங்க அப்பா, எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அவரோடு நாம் உறவாடுகிறோம். அதுலதான் வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது. இங்கே சூரியனுக்கு கீழே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனோடு ஒரு உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன், இது நல்லா இருக்குமா, நான் முயற்சிக்கிறேன், அதை ட்ரை பண்றேன், இதை ட்ரை பண்றேன். இதுதான் சூரியனுக்கு கீழே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இதிலே ஒரு கீ சாலமோன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார். நீ தேவனோடு உள்ள உறவு அதற்கு முதலிடம் வாழ்க்கையில் இல்லாம இருக்கும்போது வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அங்கே விரக்தி தான் இருக்கும். நிறைய பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, ஒருவேளை குறைகள் இருக்காது, ஆனா வாழ்க்கை நாட்கள், மாதங்கள், வருடங்கள் போக போக அங்க என்ன தெரியுமா இருக்கும்? தினமும் சமைக்கிறேன், தினமும் பிள்ளைகளை கவனிக்கிறேன், இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு சலிப்பு, அந்த ரொட்டீன், ஒரு ரிப்பீட்டேஷன், ஒரு விஷயம் திரும்ப திரும்ப மாதங்கள், வருடங்கள் செய்யும் போது இதே சமையல் ரூம் தானா, இதே தட்டுகளை தான் நான் கழுவணுமா, இதே துணிகளை தான் துவைக்கணுமா, பிள்ளைகளை வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே அங்கே சலிப்பு வந்து விடுகிறது நாம் செய்யக்கூடிய வேலைகளிலே. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய சிலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை நான் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமா, இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே, இப்படி எல்லாம் எண்ணங்கள் வரக்கூடும். நம்ம இப்படிப்பட்ட காலத்துல தான் இருக்கிறோம். பெண்கள்லாம் வேலை பார்க்கணும், அதுதான் சந்தோஷம், தப்பு கிடையாது. பெண்கள் வேலைக்கு போகலாம், நல்ல வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், அதை குறித்தெல்லாம் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய கேள்வி, ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கிறத விட ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் கிடைச்சிருமா? இங்கே சாலமோனுடைய வார்த்தைகளிலிருந்து பார்க்கிறோம், சந்தோஷம் என்பது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், எதை சாதிக்கிறோம் என்பதிலே இல்லை. எலிசபெத் எலியட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார ஒரு அம்மா இருந்தாங்க. மிஷனரியாய் தென் அமெரிக்காவில் ஊழியம் செய்தவங்க, நல்ல ஒரு ரைட்டர், அருமையான நல்ல அவங்களுடைய ஆவிக்குரிய புத்தகங்கள், நல்ல தரமான சத்தியங்கள் அடங்கியவை. அதுல அவங்க ஒரு புஸ்தகத்துல அவங்க சொல்றாங்க, எலிசபெத் எலியட் அம்மையார் சொல்லும் போது, நான் நிறைய பெண்களை பார்த்திருக்கிறேன், பெரிய கம்பெனிஸுடைய சிஇஓ, பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிஸா இருக்கும், அதுல தலைமை அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பெண்கள் நிறைய இடத்துல இருப்பாங்க. அவங்களை குறித்து பெரிய பேட்டிகள் வந்திருக்கும், இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி ஒரு பெண் நிர்வகிக்கிறாங்க, இவ்வளோ லாபமா நடக்குது, உலகமெல்லாம் பாராட்டும். அப்படிப்பட்ட சிலரோடு நான் பேசி இருக்கிறேன். எலிசபெத் எலியட் சொல்றாங்க, அவங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்க பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க, நாங்க நிறைய சம்பாதிக்கிற ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறோம், ரொம்ப ஒரு அத்தாரிட்டி பொசிஷன்ல இருக்கிறோம், ஆனா மனசுக்குள்ள நான் அடிக்கடி நாங்க யோசிக்கிறோம், ஒரு குடும்ப பெண்ணா இருந்தா நன்றா இருந்திருக்குமே, வீடை கவனிக்கணும், நல்ல பிள்ளைகளை கவனிக்கணும், கணவர் அவர் போயிட்டு வர்றாரு கவனிக்கணும், இப்படி ஒரு வாழ்க்கையை நாங்க மிஸ் பண்றோம்னு சொல்லி தன் இடத்துல நிறைய இப்படிப்பட்ட கம்பெனி சிஇஓஸ் பெண்கள் சொல்லி இருக்கிறதாக எலிசபெத் எலியட் சொல்றாங்க. நான் சொல்ல வர்றதை கவனிங்க, வாழ்க்கையின் சந்தோஷம் எங்கே இருக்கிறது?
சமையல் ரூம்ல இருந்து சமையல் பண்ணிட்டே இருந்தா இருக்குமா? இல்ல பெரிய ஒரு இடத்துல நான் சம்பாதிக்கிறேன், ஒரு பெண்ணா இருந்து உலகம் வியக்கிற ஒரு இடத்துல நான் ஸ்தானத்துல இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அங்கே திருப்தி இருக்குமா? வேதம் சொல்லுகிற சத்தியம், சூரியனுக்கு கீழே மனிதன் எந்த இடத்துல இருந்தாலும் he will become discontent. அங்கே அவன் முறுமுறுக்கிறவனாய் திருப்தியற்றவனாய் மாறிவிடுவான். இதுதான் இயல்பு. இங்கேதான் சுவிசேஷம் வருகிறது. பாவ மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார், மரித்து உயிர்த்தெழும்புகிறார். அவரை நம்பும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம், புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். இங்கே இருந்துதான் வாழ்க்கையின் திருப்தி இருக்கிறது. சூரியனுக்கு கீழே திருப்தி எந்த இடத்திலும் இல்லை. வேதத்துல ஒரு வார்த்தை, அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் நிலைத்திருங்கள்ங்கிற ஒரு சத்தியம் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல பார்த்தா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது எதுக்காக? நம்ம நினைக்கிறோம், ஒரு பழமொழி உண்டு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. நான் அந்த பக்கம் இருந்தா அந்த கரை பச்சையா இருக்கே, நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணும். அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இந்த பக்கம் பச்சையா தோணும். வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? நீ வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவோடு நல்ல ஒரு உறவு இருக்கும் போது, அங்கேதான் வாழ்க்கையின் திருப்தி இருக்கிறது. அது எங்கே இருந்தாலும் இந்த திருப்தி கிடைக்கும். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். பைபிள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு போதனை உண்டு. அது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும், நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அதை யாருக்காக செய்ய வேண்டுமாம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும், இங்கே சொல்லப்பட்டிருக்க ஆக்ஷன் என்ன? சாப்பிட்றோம். சாப்பிட்றது யாருக்காக சாப்பிட்றேன்? நான் எனக்காக தான் சாப்பிட்றேன், ஓகே. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புசித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் சாப்பிட்றேன், நல்ல ஒரு சாப்பாடு இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை சாப்பிட்றேன். அதனுடைய ஃபோக்கஸ், காட் இஸ் ஃபோக்கஸ். உணவு நல்லா இருக்கு, எனக்கு பசிக்குது, ஓகே, அதனால் நான் சாப்பிட்றேன். ஆனால் அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையிலே நான் தேவனை மையமாய் வைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த சாப்பாடுக்காக நன்றி, இதை வாங்கும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க, இது கிடைச்சிருக்கு, அதை நான் சாப்பிட போறேன், என் உடம்பு அதை ஏற்றுக்கொண்டு அது எனக்கு போஷாக்காய் மாறப்போகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை செய்யும் போது அது அர்த்தமுள்ள ஒரு நேரமாய் மாறுகிறது. அது ஏதோ சாப்பிட்டு முடிச்சிட்ட வேலை முடிஞ்சது இல்லை, அந்த நேரத்திலே தேவன் மகிமைப்படுகிறார். எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம். கொலோசியர் 3வது அதிகாரத்துல ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா என்ன மனநிலையோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் அழகாக அங்கே சொல்லுவார். கொலோசியர் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, வேலைக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பார்வைக்காக ஊழியம் செய்யாதீங்க, உங்க ஓனர் பார்க்கிறாரு அதுக்காக நீ ஊழியம் செய்யாத. அப்ப எதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கொலோசியர் 3:23-24 சொல்றாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை பார்க்கிறார், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறார், அவர் வேலை செய்கிறார், அந்த எஜமான் சொல்ற வேலையை செய்யணும், ஓகே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எஜமான் சொன்ன வேலையை செய்யணும். எதற்காக செய்யணும்? இதை நான் கர்த்தருக்கென்று செய்கிறேன் என்று நீ செய்தால் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பலன் வரும் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். இது வாழ்க்கைக்குரிய ஒரு பிரின்சிபிள். நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறீங்களா, சமையல் பண்றீங்களா, பிள்ளைகளை வளர்க்கிறீங்களா, அதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று இங்கே வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கென்று செய்யுங்கள். உங்க பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நீங்க சமைக்கிறீங்களா? அவங்க தான் சாப்பிட போறாங்க, அவங்களுக்கு தான் சமைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரோடு நீங்கள் உள்ள உறவிலே அதை கர்த்தருக்கென்று சந்தோஷமா செய்றீங்க. ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க, இதை நான் சந்தோஷமா உங்களுக்கென்று செய்யறேன்னு சொல்லி அதை கர்த்தருக்கென்று செய்யும்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுல இன்னும் வேறு மாதிரி உங்களுடைய மனநிலையிலே ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை உணர்வீர்கள். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற விரக்தி அங்கே வராது. கர்த்தரை மையமாய் வைத்து வாழ்கிற வாழ்க்கை, இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் மையமாய் இல்லாமல் பொருட்கள், அந்தஸ்து, பணம் என்று சொல்லி ஏதோ ஒன்று வாழ்க்கையின் மையமாக குறிக்கோளாய் மாறும்போது ஒருவேளை இந்த குறிக்கோளை நீங்கள் அடையலாம். ஆனால் எப்படி சாலமோன் எல்லாவற்றையும் நினைத்ததெல்லாம் அடைந்த பின்பு ஒரு வெறுமையை உணர்ந்து, இதெல்லாம் செஞ்சு நான் அடைந்து விட்டேன், ஆனால் இதுல ஒரு திருப்தி இல்லையே, ஒரு வெறுமை இருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கையிலே ஏதாவது சூழ்நிலையிலே நீங்கள் அப்படி விரக்தி அடைய வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதை செய்தாலும்
ஆண்டவருடைய மகிமைக்காய் செய்வது. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யும்போது அங்கே நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க சமைக்கிறீங்க, கர்த்தருக்கென்று செய்றீங்க, ஆண்டவரே என்று சொல்லி அதை அவருக்காக நீங்க செய்றீங்க, ஆண்டவர் மகிமைப்படுகிறார். உங்களுடைய குடும்பத்தார் சந்தோஷப்படுவாங்க. சில நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒன்று செய்வோம், மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவங்க அதை பாராட்ட மாட்டாங்க, குறை சொல்லுவாங்க. ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருக்கென்று செய்யும் போது அங்கே விரக்தி இருக்காது. இது நான் ஆண்டவருக்காய் செய்தேன், பரவாயில்ல, மனிதர்கள் இதை அங்கீகரிக்கவில்லை, ஏதோ குறை சொல்றாங்க, இருக்கட்டும், கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார், நான் அவருக்காக இதை செய்திருக்கேன் என்று சொல்லும் போது அங்கே ஒரு விரக்தி வராது. வாழ்க்கையின் சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயால ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, வாசிக்கிறேன். ஏசாயா 61:10 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், பூரிப்பான மகிழ்ச்சி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது எங்க? கர்த்தருக்குள் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையின் மாறாத சந்தோஷம் கர்த்தருக்குள் இருக்கிறது. அவரோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் இருக்குல்ல, அங்கதாங்க வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் சந்தோஷம் கர்த்தரோடு இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதா? அங்கேயும் சந்தோஷமா இருப்போம். சில நேரம் நம்ம நினைச்சது நடக்காது, அத்திமரம் துளிர் விடாது. ஆனால் ஆபக்கூக்கில் வாசிக்கிற, அத்திமரம் துளிர் விடாவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கிற எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தருவார், கற்றுத் தருவார். அந்த ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. இது வார்த்தை சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. எனக்கு நான் நினைச்சது நடந்துச்சு, நடக்கல, ஐயோ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறேன், எதுவோ இருக்கட்டும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இங்கே உள்ளான ஒரு மனநிலையை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஏசாயா 61:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்குள் பூரித்து மகிழ்கிற ஒரு அன்றாட ஒரு அனுபவம். என் ஆத்துமா தேவனுக்குள் அது களி கூர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்குரிய அடிப்படை என்ன? ஐயோ இந்த சந்தோஷம் எனக்கு வேணும், ரொம்ப எளிமை. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற எளிமையான டிசிப்ளின்ஸ், அன்றாட ஜெப வாழ்க்கை, 1 மணி நேரமாவது விழித்திருங்கள் சொல்லுகிறார். ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரங்கள், அங்கே தேவனோடு உள்ள உறவு நமக்குள் புதுப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு புதுப்பிக்கப்படுகிறது. நமக்குள் இருக்கிற மாம்ச சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் மேற்கொள்வதற்குரிய பலன் அந்த இடத்துல கிடைக்கிறது. தினசரி வேதம் வாசிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது வாசிக்கும் போது நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். வாழ்க்கையின் சலிப்புகள், கசப்புகள் மாறுவதற்கான வழிகளை வசனத்தில் வைத்திருக்கிறார். பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங், வேத வாசிப்பு, ஜெபம், இதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்பியாசிக்கும் போது இந்த ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், எதை செய்தாலும் அதை தேவநாம மகிமைக்காக செய்யுங்கள். குணசாலியான ஸ்திரீயாய், கணவனால் புகழப்பட்டு, பிள்ளைகளால் பாக்கியவதி என பாராட்டப்பட்டு, இனியவளாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.